கண்மணி போல் காப்பவரே ஆராதனை ஆராதனை கழுகு போல சுமப்பவரே ஆராதனை ஆராதனை ஸ்டார்ட் பண்றீங்களா? இது ஸ்டார்ட் பண்ணிட்டேன். Hallelujah. 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 கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. இந்த நாளிலும் கர்த்தர் அடியேனையும் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வரத்தக்கதாக செய்த பெரிதான கேள்விக்காக தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். தலைகளை தாழ்த்தி பரலோக தேவனை ஒரு விஷயம் நோக்கி பார்ப்போம். பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத இன்னில் நீர் உறவானே, நீங்க இல்லாம இவ்வுலகம் விடியாதே. உதவாத இன்னில் நீர் உறவானே, நீங்க இல்லாம இவ்வுலகம் விடியாதே. நீங்க இல்லாம இவ்வுலகம் விடியாதே. அன்பின் பரலோக பிதாவே, உதவாத அடியனையும் நீர் பயன்படுத்த ஏசப்பா, இந்த நேரத்தை ஒரு கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறேன். துவக்கம் முதல் முடிவு வரை முதல் பிரசங்கம் அடியனோடு இருப்பதாக அடியலை மறைத்து நீர் வெளிப்படும் இயேசு கிறிஸ்துவின் மூலத்தை பார்க்கிறேன் பிதாவே. ஆமென். இந்த மைக்கு ஒரு மேல ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமையுண்டாவதாக. ஆண்டவருடைய வார்த்தை பேசுவதற்காக 2 நாள் முன்னாடி நான் ஆயத்தமானேன். இருப்பினும் எனக்கு கிடைத்த ஒரே ஒரு வார்த்தை கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் போது நம்ம உலகத்துல அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் நம்ம எல்லாவற்றையும் விட அதிகமாக சொல்றது வேத வசனங்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மற்றவைகள் அனைத்தும் கூட கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்கிறது. மற்றவைகள் அனைத்தும் என்று சொல்லும் போது பணமோ காரோ பங்களாவோ இல்ல நம்மளுடைய உலக பிரகாரமா இல்ல, சமாதானம். அந்த சமாதானம் போது அந்த சமாதானத்துல எல்லாமே அடையணும். உங்களுக்கு பண தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். பண தேவைகள் இருந்தால் உங்களுக்கு சமாதானம் இருக்கும்னு சொல்லிக்கலாம். ஆனா வேத வசனம் அப்படி இல்லை. வேத வசனம் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இருதயத்துல இருக்கும் போது அந்த சமாதானம் உலகம் தர முடியாது. உலகம் தர முடியாத சமாதானத்தை தருகிறது ஒரே ஒன்று வேத வசனம் மாத்திரமே. அந்த கீழ்ப்படிதலை பற்றி ஒரு சில வேதத்தின் பிரகாரம்
யாரெல்லாம் கீழ்ப்படிந்தார்கள், கீழ்ப்படிந்தவர்கள் எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டார்கள் என்று பார்ப்போம். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார் என்று வேதத்திலே காண்கிறோம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாக விசுவாசத்தின் தகப்பன். யாருக்கும் வேதத்துல அப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்ல கொடுக்கப்படல. விசுவாசம். அவருடைய ஆபிரகாமுடைய மகனை ஆண்டவர் கேட்கிறார், நீ எனக்காக இந்த உன் மகனை கொடு என்று சொல்லும் போது அவன் உடனே கீழ்ப்படிந்து அந்த மலை மேல் ஏறி விறகுகளை வைத்து அவனை கொல்வதற்கு கத்தியே எடுத்துட்டார். கத்தியை எடுத்த உடனே அப்போ உன் பிள்ளையான மேல நீ கைய போடாது. அந்த நேரத்துல அவருக்கு ஒரே ஒரு விசுவாசம். ஆண்டவர் நமக்கு மணலை போலவும் நட்சத்திரத்தை போலவும் நமக்கு பிள்ளைகளை சந்ததியை கொடுப்பார் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரு. அதை அவர் நிறைவேற்றுவார் என்ற அந்த விசுவாசம். அதுவும் ஒரு கீழ்ப்படிதல். அவர் சொன்ன வார்த்தைக்கு ஒரு தாய் தகப்பன் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியும் போது அதனுடைய ஆசீர்வாதம் பெருசா இருக்கும். அதனாலதான் அவர் விசுவாசத்தின் தகப்பன் என்று வேதத்திலே காண்கிறோம். அதே மாதிரி ஒரு மனுஷன் கீழ்ப்படிந்தான். வேதத்திலே முதல் மனிதன் ஆதாம் எப்படி கீழ்ப்படிந்தான்னா பிசாசுக்கு கீழ்ப்படிந்தான். பிசாசுக்கு கீழ்ப்படிந்தது நிமித்தமாகவே நானும் நீங்களும் இப்படியாக இந்த உலகத்துல சந்தோஷமா தான் இருக்கிறோம். பாடுகளும் இருக்கு, சந்தோஷமும் இருக்கு, உபத்திரமும் இருக்கு. இல்லன்னா நம்மளாம் இங்கெல்லாம் ஆதாம் கீழ்ப்படியில பிசாசுக்கு கீழ்ப்படியாத இருந்திருந்தா, தேவனுக்கு மாத்திரை கீழ்ப்படிந்திருந்தால் நம்மளாம் பிறந்திருப்போமான்றது நிச்சயமே இல்லை. ஆனா ஆண்டவருடைய பாதத்துல நம்ம குறித்து கொண்டிருப்போம். தேவ தூதர்களை போல கர்த்தருடைய பாதத்துல தூதர்கள் கொண்டிருப்போம். என்னுடைய தனிப்பட்ட இது. மற்றபடி ஆதாம் கீழ்ப்படியாத இருந்தது நிமித்தமாகவே நாம் இந்த உலகத்துல பலியை பெருகி இப்படிப்பட்ட உலக பிரகாரமான காரியங்களில ஈடுபட்டு கொண்டு இருக்கிற பிரியமானவர்களே. அப்படியாக வேதத்துல எபேசியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை யாராவது ஒருவர் படியுமாறு கேட்கிறோம். எபேசியர் 6:3. யாருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? வேதம் வேதத்துல சொல்லப்பட்ட கற்பனையின் கனப்பண்ணுவாயாக என்பது வாக்குத்தத்தம் உள்ள முதலாம் கற்பனையாக இருக்கிறது. உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். ஐயா தனியா இது பண்றாங்க. பிள்ளைகளே பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படியும் போது என்ன நடக்கும்னா அதோடைய ஆசீர்வாதம் பிளஸிங் அதிகம். ஈசாக்கு ஏசாவை ஆசீர்வதிக்க வேண்டும். ஆனால் யாக்கோபு அது எப்படின்றது எனக்கு தெரியாது. இருப்பினும் அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக் கொண்டார். என பெற்றோருடைய ஆசீர்வாதம், புத்திர சுவிகாரத்தின் ஆசீர்வாதம். அப்படியாக தாய் தகப்பனுக்கு நம் கீழ்ப்படிந்து நடக்கும் போது அவர்கள் நம்மை ஆசீர்வதிக்கும் போது அந்த ஆசீர்வாதம் உங்களுடைய கடைசி வரை, கடைசி வரைனா உங்களுடைய மரணம் வரை சொல்லலாம், முதிர் வயதிலும் அது உங்களை ஆசீர்வாதமாக இருக்கும். பெரியமானவர்களே, இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அது ஆசீர்வாதம். தாய் தகப்பனுக்கு நம்ம கீழ்ப்படியில அப்படி என்ன வரும் பார்க்கலாம். 20 தன் தாயையும் தூஷிக்கிறவனுடைய தீபம் காரில் அணைந்து போ. காரில் தெரியுமா? அதுக்கு ஒரு இதுவே இல்லை, ஒரு விளக்கமே இல்லை. காரிகள்னா ஒரு பிட்டு கூட ஒரு இது இருக்காது, ஒயிட் இருக்காது. அந்த மாதிரி காரு இல்ல, அணைஞ்சு போனா ஒண்ணுமே இல்லை. தாய் தகப்பனை கீழ்ப்படியில, மதிக்கல, நிந்திக்கிறாங்க, ஒரு மாதிரி அசிங்கமான வார்த்தையில பேசுறாங்க, தேவையில்லாத வார்த்தைகள் வருது, அவர்களை சபிக்கிறாங்கன்னா அவங்களுடைய இது என்னென்ன போட்டுக்க காரில் இல்ல அணைந்து போகும். அதுல முற்றுப்புள்ளி, தொடக்கமே இல்லை, அந்த கமாவே இல்லை, முற்றுப்புள்ளி வைக்கப்படும். பெரியவர்களே, தாய் தகப்பனை நீங்க
கனப்படுத்தணும், கீழ்ப்படியணும், அவருடைய வார்த்தைக்கு அப்படியாக இருக்கணும். ஆனா இங்க வந்து கீழ்ப்படிதலும் போது ஆண்டவர் வந்து ஒரே ஒரு வார்த்தை சொல்றோம்னா, கணவனானவன் தன் மனைவிக்கு வந்து அன்பு செலுத்தணும், மனைவியானவன் என்ன பண்ணணுமா கணவனுக்கு வந்து எல்லா காரியத்திலும், ஒரு காரியம் ரெண்டு காரியம் இல்ல, எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியணும்னு வேலை சொல்லுது. ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்துல நல்ல படிப்பு, பணம் இருக்கிறது நிமித்தம் பெண்கள் வந்து ஆண்களுக்கு கீழ்ப்படியதே இல்லை. நீ என்ன சொல்றது நானே கேட்கறது, அது ஆண்டவர் வந்து அதை அனுமதிக்கவே இல்லை. ஆனா வேதத்துல ஐயா கூட சொன்னாங்க, வேதத்துல வந்து பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத, ஏன்னா புதிய ஏற்பாடுல பழைய ஏற்பாடுல கொடுக்காதுன்னா, ஏன்னா எல்லாம் புருஷர்கள், பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் அதுக்குதான் முக்கியத்துவம். ஏன்னா ஆணுக்காக படைக்கப்பட்டவன் தான் பெண், பெண்ணுக்காக ஆண் படைக்கப்படவே இல்லை. கர்த்தர் வந்து ஆண்டவர் வந்து பெண்களை வந்து தனியா படைச்சிட்டு பெண்கள் தனியா இருக்கிறாங்க, ஆண்கள் படைக்கணும்னு சொல்லல. ஆண்களுக்காக படைக்கப்பட்டவன் தான் பெண். ஏன்னா ஆணுடைய விழா எலும்பிலிருந்து எடுக்கப்பட்டவன் தான் பெண். ஏன்னா நம்ம சயின்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா ஆண்களை விட ஒரு எலும்பு பெண்களுக்கு குறைவேண்டிய உலக பிரகாரமா பார்க்கிறோம் நம்மளுடைய சரீரத்துல. அதனால வந்து பெண்கள் எல்லா காரியத்திலையும் புருஷனானவனுக்கு கீழ்ப்படிந்தே ஆகணும். அதுதான் சட்டம், நீதி. அப்படி கீழ்ப்படியும் போது அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஒரே ஒரு கதையை மட்டும் சொல்றேன் கீழ்ப்படிதல குறித்து. ஒரு கதைனா அது வந்து நடந்த உண்மை. நான் வந்து ஆக்சுவலா ஒரு யாருக்கு என்ன பெற்றோருக்கு கீழ்ப்படியணும், கணவனுக்கு கீழ்ப்படியணும்னு பார்த்தோம். சிறு பிள்ளைகளுக்கு கூட நம்ம கீழ்ப்படியணும். கீழ்ப்படினா எப்படின்னா, அவர்கள் நல்ல வார்த்தைகளை உங்களிடத்துல சொல்வார்கள், ஆனால் அதை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அது உங்களுடைய வாழ்க்கைக்கு நலமாக இருக்கும். அப்படிதான் நான் இந்த புளியந்தோப்பு வழியா போயிட்டு இருக்கும் போது, அந்த பிஎன்சி மில் வழியா போகும்போது ஒரு பையன் அந்த சைட்ல போகாதீங்கன்னு சொன்னாங்க. நானு ஆர்வம் போனால நான் சீக்கிரம் போய் போனோமே, லைட் போனோமேட்டு நேரம் வேகமா எடுத்துன்னு போயிட்டேன். அங்க போனா அந்த கடைசியில அந்த புளியந்தோப்பு கடைசியில வெட்டி போட்டு வச்சிருக்காங்க. வெட்டி போட்டு வழி இல்லை. அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படியே திரும்பி வந்தேன்னா ஒரு 3 கிலோமீட்டர் அதிகம். இன்னொரு காரியம் பாத்தீங்கன்னா நேரம் வேஸ்ட். அந்த பையன் என்ன சொல்றான்னு நம்ம நின்று கேட்டிருந்தா அது நலமா இருக்கும். அந்த சிறு பிள்ளைகள் சின்ன பையனா ஏதோ விளையாட்டு சொல்றாங்க நம்ம போயிடும். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. சின்ன பையன் நம்மளுடைய நாம் பெற்ற பிள்ளைகள் கூட ஒரு நல்ல காரியத்தை, நல்ல ஆலோசனைகளை சொல்வார்களானால், ஏன்னா சொல்வார்களா அதை நம்ம எடுத்துக்கணும். நீ என்ன சொல்றது, நானே கேட்கறது அப்படி இல்ல. ஆண்டவர் அவர்கள் மூலமா கூட நம்மளுக்கு வெளிப்படுத்துவார் ஒரு சில காரியங்களை. நான் பெரியவன், நீ என்ன, நான் சொல்றதான் நீ செய்யணும், அந்த வாக்குவாதமே இருக்கக்கூடாது. ஒரு சின்ன பையன் நல்ல காரியம் எல்லா காரியத்தையும் சொல்ல. ஏன்னா நமக்கு வந்து பெரியவர்களுக்கு வந்து அனுபவம் இருக்கும், சிறு பிள்ளைகளுக்கு அனுபவம் இருக்காது. இருப்பினும் ஒரு சில நேரங்களில் அவர்கள் நல்ல ஆலோசனைகளை தருவார்கள். அப்படிதான் இந்த வேதத்துல ஒரு மகள் ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை சொல்கிறார். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம். ஒரு சிறு பெண் ஒரு ஆலோசனையை தருகிறார். நாகமனுடைய ஒரு சிறிய கதை. ஒரு சிறு பிள்ளை ஒரு சிறு பிள்ளை வராது வந்து அவங்க வந்து சொல்றாங்க, இந்த மாதிரி ஒன்னாம் அதிகாரம் என்ன படிங்கன்னா, புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தார். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். பெரியமானவர்களே, இந்த கதையில வந்து ஒரே ஒரு ஹைலைட் நாகமான் வந்து சிரியா தேசத்தின் படை தலைவன் என்று வேதத்திலே பார்க்கிறோம்.
சிரியா தேசம் வந்து அனைத்து இஸ்ரேல் தேசங்கள் எல்லாம் கொண்ட தேசமாக இருக்கிறது வேதத்திலே பார்க்கிறோம் அந்த நாட்களில. அப்படின்னும் போது அவன் நாகமான் என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் எப்படி இருந்தான்னா படைத்தலைவனாக இருந்தான். அவனுடைய ராஜாக்கு முன்பாக பெரிய மனுஷனாக இருந்தான் என்று வேதத்தில் சொல்லு. பெரிய மனுஷனா நம்ம ஐட்டா இருக்கிறது இல்ல, அந்த அவன் அந்த போஸ்டிங் சொல்லிக்கலாம். அதே மாதிரி எண்ணிக்கையில அதிகமானா அவங்களுடைய சந்தை எல்லாம் சொன்னாங்க, அவங்களுடைய இது இவங்களுடைய இது அந்த மாதிரி பெரிய எண்ணிக்கை உள்ளவனாக இருந்தார். அப்புறம் அவன் பராக்கிரமசாலியாக இருந்தான். பராக்கிரம உடல் வலிமையில பராக்கிரமசாலி, ரொம்ப மேன்மையாக இருந்தான். அந்த ராஜாவுக்கு அடுத்தபடியாக இருந்த ஸ்தானத்துல இருந்தான். அந்த நாட்கள்ல அவனுக்கு வந்து குஷ்டரோகம் பிடிச்சாங்க. குஷ்டரோகம் பிடிச்சோம்னா நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை. அவர்களை ஒதுக்கி வைத்து விடுவார்கள். அந்த நாட்டுக்கு வெளியேதான் இருக்கணும்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவர்களை யாரா வராங்கன்னா தீட்டு சொல்லணும். அவங்க சொல்லும் போது அந்த சத்தத்தை கேட்கும் ஜனங்கள் வெளிக்கு போவாங்க. விலைக்கு அங்க குஷ்டரோகம் பிடித்தவன் இருக்கிறான், அவனிடத்திலிருந்து வெளிக்கு போகணும்னு போவாங்க. அப்படிப்பட்ட குஷ்டரோகத்தை நாகமான் பெரிய அந்த படைத்தலைவன் இருக்கான். படைத்தலைவன் அந்த ராஜாக்கு முன்பாக தான் இருக்கிறான். ஏன்னா அவனுக்கு வந்து பெரிய சாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இதுல வந்து ஒரு சிறு பெண்ணை வந்து அழைச்சின்னு வராங்க. எப்படி பண்ணா அடிமை பெண் சொல்லப்படுது. அடிமை பெண்ணா எப்படி இருக்குன்னா, ஒரு தேசத்தை வந்து தாவீது காலத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு தேசத்தை நீ மேற்கொள்ளும் போது அங்க இருக்கிற எல்லாத்தையும் ஆடு மாடை கூட நீ கொண்டுடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி தாவீது கீழ்பட்டான். ஆனா ஒரு சில தேசங்கள்ல வந்து அந்த பசங்க அவங்க இருக்கிற ஜனங்களை அழைத்து வந்து இங்க அடிமை வேலை செய்யறதுக்காக வைப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெண் தான் இந்த நாகமானுடைய அந்த படைத்தலைவன் வீட்டுல வந்து இருக்கிறார். இருக்கும்போது அந்த சின்ன பெண்ணின் பெண்ணுக்கு பெயர் சொல்லப்படவில்லை, அவருடைய வயது குறிப்பிடவில்லை. ஆனா அந்த சின்ன பெண்ணு வந்து அவங்க அந்த தன்னுடைய எஜமான் வந்து அவரு குஷ்டரோகம் பிடிச்சதுன்னா அங்க இப்ப ஒரு வேலை செய்யறவங்க என்ன பண்ணாங்க, அடிமை பண்ண எங்க ஊர்லதான் கூட்டு வந்துட்டாங்க. நான் வந்து இவங்க இந்த மாதிரி இருக்காங்க, இதனாலதான் சபிப்பார்கள். ஆனா அந்த சின்ன பொண்ணு அவர்களை பார்த்தாலும் அப்படியாக அந்த வீட்டுல கூட நடந்திருக்கலாம், நல்ல அன்பா நடந்திருக்கலாம். அந்த நாகமானுடைய மனைவி, ஏன்னா பணிவிடை நாகமானுடைய மனைவிக்கு பணிவிடை செய்து வந்தார் என்று வேதத்தில் சொல்லப்படுங்க. அப்படின்னும் போது அவங்க அப்படி நடந்திருக்கலாம். ஆனா அந்த பெண் வந்து அந்த எஜமான குறிச்சு கவலைப்பட்டு எங்களுடைய இஸ்ரவேல் தேசத்துல இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு, போன குணமாயிடுவான்னு சொல்றாரு. அப்போ வந்து அந்த சிறு பிள்ளையின் மூலமாக சிரியா தேசம் நாகமானுக்கு சொல்றோம். ஆனா அந்த நாகமானுக்கு யாரு சொல்றாங்கன்னா, அந்த தேசத்துக்கு சிரியா தேசத்துக்கு வந்து காண்கிறோம். ஆனா உண்மையுமே என்னன்னா, அந்த சிறு பிள்ளை மூலமா தான் அந்த தேசத்துக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த சிறு பிள்ளைக்கு மாத்திரம் சொல்லலன்னா அந்த நாகமானுக்கு அந்த தீர்க்கதரிசி எலிசா தீர்க்கதரிசி அங்க இருக்கிறான்னு தெரியாது. ஏன்னா அவங்களுடைய தேசத்துக்கு உட்பட்ட தேசமாக தான் இருக்கு, ஆனா அது தெரியாது. ஆனா அந்த சிறு பெண்ணு அந்த சிரியா தேசத்துல சுவிசேஷத்தை அறிவித்தாங்க. எப்படின்னா அடிமை பெண். நீங்களும் நானும் நம்மளுக்கு ஆண்டவர் வந்து இந்த நேரத்துல நம்மளுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்காரு, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்காரு, நல்ல சுகபல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்காரு, நல்ல ஒரு வீடை கொடுத்திருக்காரு, நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்காரு. நம்ம அந்த சிறு பெண் அடிமையா இருக்கும் போது அந்த பெண் வந்து அந்த தேசத்துக்கு ரட்சிப்புக்கு வர வேண்டும் சுவிசேஷத்தை சொன்னார். இப்ப இந்த தருணத்துல நம்ம என்ன பண்ணணும், இந்த நேரம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் சுவிசேஷம் அறிவிப்பது உண்மை மிகுந்த கடமை வேதம் சொல்கிறது. அப்படி இருக்கும் போது நாம வந்து கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல சுவிசேஷத்தை ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தே ஆகணும். அதுதான் நம்ம இருந்த கடமையாக இருக்கு. அந்த நேரத்துல சொல்றாங்க, அந்த பெண் சொல்கிறார் இந்த மாதிரி போனா நலமா இருக்கும். ஆனா அவருக்கும் கொஞ்சம் அவருக்கு விசுவாசம் இருக்குமோன்னு தெரியாது. ஆனா அவங்க மனைவி சொல்லியிருப்பாங்க, இந்த மாதிரி சொல்றாங்க, நீங்க போங்க போய் பாருங்க. அவங்க ராஜா கிட்ட வாங்கிட்டு போறாங்க. ஆனா அந்த கதை எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு சிறு அந்த சுருக்கத்தை மாத்திரம் சொல்ல கடமைப்பட்டிருக்கு. அந்த நேரத்துல வந்து அந்த ராஜாவின் சமூகத்துல போகும்போது ராஜா வந்து சட்டையை கிழிச்சிக்கின்னு நானா ஆண்டவனா, அந்த ராஜாவுக்கு தெரியல அந்த தேசத்துல தீர்க்கதரிசி இருக்கிறா, இவரால முடியும், ஆண்டவருடைய பிள்ளை இருக்கிறா, இவரால அந்த குஷ்டரோகத்தை
முடியும் அந்த ராஜாக்கு தெரியல. அந்த ராஜா சட்டையை கிழித்து கொண்டு நான் என்ன துரோகம் விரோதிக்கிறதுக்காக நீ இப்படி பண்றான்னு அவரு சொல்றாரு. ஆனால் அந்த எலிசா தீர்க்கதரிசி நீ அழைச்சின்னு வான்னு அப்பவும் அவன் நம்பல. அவன் என்ன நினைக்கிறான், அவன் அந்த தீர்க்கதரிசி எண்ணெயை போட்டு அவன் கைகளால தடவி விடும் போது அந்த குஷ்டரோகம் போகும் அன்று அப்படி நினைச்சிருந்தா அவன் வந்தான். ஆனால் எலிசா தீர்க்கதரிசி சொல்ல, நீ போய் யோர்தானிலே போய் 7 முறை முழுகு என்று சொல்லும் போது அவன் கீழ்ப்படியில. உண்மையுமே அது வரைக்கும் அவன் கீழ்ப்படியாத தான் இருந்தான். ஆனால் அந்த வேலைக்காரன் சொல்றான், அந்த நீ பெரிய வேலைய நீ சிரியா தேசம் இருக்கு, இன்னொரு தேசத்தை நீ அழிச்சிட்டு வந்துட்டு நீ என்கிட்ட வந்து நில்லு, அங்க இருக்கிற பொண்ணையும் வெள்ளியும் கொண்டு வந்து என் காலில கொட்டு சொன்னா நீ கொட்டிருப்ப இல்லையா? அப்படி சொல்லல. நீ பெரிய வேலையை செய்திருந்தா நீ அவரு செஞ்சிருப்ப இல்லையா? இது உங்களால் முடிகிற வேலை தானே, நீ போய் அதை கீழ்ப்படியும் தானே. அப்ப அந்த நேரத்துல அந்த வேலையாளர் மூலமாக அவனுக்கு அறிவுரை சொல்லப்பட்டது. அதற்கு கீழ்ப்படித்தான். நீ என்னையா சொல்றது, என்கிட்ட வேலை செய்யற நீ சொல்றது நான் கேட்கணுமா அப்படின்னு சொல்ல நினைக்காம அவன் அந்த வேலையாளின் வார்த்தைக்கு கீழ்ப்பிடித்து எலிசாவின் வார்த்தை தான் இருப்பினும் அவன் போகணும்னு நினைச்சிட்டான். அவன் சிரியா தேசத்துக்கு நான் போறேன், இவங்களுக்கு இதெல்லாம் நடக்காத காரியம். அந்த வேலைக்காரன் சொன்னது நிமித்தமாக 7 முறை முழுகினால் சிறு பிள்ளையை போல அவனுடைய மாம்சம் மாறினது வேதத்துல பார்க்கிறோம். அந்த 7 முறை 6 முறை முழுகும் போது அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. ஆனா 7வது முறை அவன் முழுகி எந்திரிக்கும் போது அவனுடைய அவனுடைய தோல் சிறு பிள்ளையை போல மாறினது என்று பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அதனால நம்ம உடனே அவன் கடைசியில என்ன சொல்லிட்டு போனான், இது இஸ்ரவேலின் தேவன் வேற யார் உலகத்திலேயே வேற எங்க இல்ல, உலகத்திலேயே தேவனுக்கு யாருமே இல்லைன்னு அவன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு போனான். அவன் அப்படி கொடுத்துட்டு போகும்போது அவன் சொன்ன வார்த்தை என்னுடைய ராஜாவுக்காக ஒரே ஒரு இடத்துல நான் என் தலையை தாழ்த்தணும், மற்றபடி இல்லைன்னு சொன்னான். அப்ப அவன் பெற்றுக்கொண்ட அந்த அந்த அற்புதத்தை அவன் அந்த தேசம் முழுவதுமாக பறைசாற்றிருப்பான். ஏன்னு அவன் பறைசாற்றானோ இல்லையோ, அவன் குஷ்டரோகம் முடித்தவன் என்று அந்த சிரியா தேசம் எங்கும் அங்க எல்லாருமே தெரிஞ்சிருக்கும். அதை பார்த்த உடனே எங்க போனாங்க, எங்க அந்த அற்புதத்தை கண்டாங்க, அந்த தேசம் முழுவதுமாக கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டிருக்கோம். பெரிய மாணவர்களே, இந்த நேரத்துல அந்த நாகமான் பெற்றுக்கொண்ட அந்த அற்புதத்தை அவன் பெற்றுக்கொண்ட அந்த குஷ்டரோகத்தை நீக்கி கொண்டு அவனுடைய தேசத்திற்கு போனான். அவன் போய் அந்த தேசத்துல முழுவதுமாக அந்த தேசத்தின் முழுவதுமாக அவன் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறான். நீங்களும் நாம் பெற்றுக்கொண்ட சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அநேக ஜனங்களுக்கு சொல்வதற்காகவே ஆண்டவர் இந்த நாளிலே நம்மை உண்டாக்கி இருக்கிறார். கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார்கள். ஆமென்.